ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 629 ஆரம்பிக்கிறது. முழுக்க முழுக்க அத்வைதமாக எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் கௌடபாதர் எழுதியதுதான் என்று இப்பொழுது பிலாசபி ப்ரொஃபஸர்களாக உள்ள சிலர் சொல்கிறார்கள். அந்த புஸ்தகம் மாண்டோக்கியோபனிஷத்து காரிகா என்பது. ஆத்ம தத்துவத்தை விசாரித்து கொண்டு போய் அது சாந்தம், சிவம், அத்வைதம், துரியம், அதாவது விழிப்பு, கனவு, உறக்கம் ஆகிய மூன்றும் கடந்த ஆத்மஸ்தானமே துரியம் என்று முடிவதாக சொல்கிற உபனிஷத்து இந்த மாண்டூக்கியம்தான். அதற்கு காரிகை என்பதான வியாக்கியான வகையில் எழுதப்பட்டதே மாண்டூக்கியோபனிஷத்து காரிகா. யாப்ருங்க லக்காரிகை என்று தமிழில் கேள்விப்பட்டிருக்கலாம். செயல் வகைகளை பற்றி சொல்வதாக யாப்ருங்கலம் என்று ஒரு நூல் உண்டு. அதை விளக்கமாக எழுதியது பிருங்கலகாரிகை. மாயினால் உண்டாவதே துவைதம். அதற்கு கொஞ்சம் கூட இடம் தராமல் அடித்து போட்டு பரம அத்வைதமாக எழுதப்பட்ட நூல் மாண்டூக்கிய காரிகை. அதன் முதல் பிரிவுக்கு ஆகம பிரகரணம் என்று பெயர் கொடுத்திருப்பதால் முழு புஸ்தகத்தையுமே ஆகம சாஸ்திரம் என்றும் சொல்வதுண்டு. சாதாரணமாக ஆகம சாஸ்திரம் என்றால் ஒரு தெய்வத்தின் வழிபாட்டு முறை. அத்வைத வேதாந்தத்தில் ஆகம சாஸ்திரம் என்றால் அது கௌடபாத காரிகை தான். இதில் மாயைக்கு இடமே கொடுக்காத கௌடபாதரே மாயா சொரூணியாகவும் பிரம்மவித்யா ஸ்வரூபிணியாகவும் ஒரே சமயத்தில் இருக்கும் அம்பாளிடம் பரமபக்தி பண்ணி ஸ்ரீவித்யா தந்திரத்தைச் சேர்ந்த சுபகோதயம் முதலான கிரந்தங்களை உபகரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. ஞானியும் பக்தியும். கர்மா பக்திகளில் பக்குவப்பட்டு நிவர்த்தி மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஆத்ம ஞானம் சித்திக்கும் வரை லோகத்தை, அதாவது துவைத்த லீலையை மாயை என்று அப்படியே தள்ள வேண்டியதுதான். இந்த லோகத்தை நடத்தும் ஈஸ்வரனை உபாசிப்பதற்கும் அப்பொழுது இடமில்லை. ஆனால் ஞானம் வந்த பிறகு மாயை ஒருத்தரை மயக்கி சம்சாரத்தில் தள்ள முடியாது. அதனால் தைரியமாக மாயாலோக விளையாட்டு பார்க்கலாம். அந்த விளையாட்டை பண்ணும் ஈஸ்வரனையும் பலவிதமாக பக்தி பண்ணி அனுபவித்து மகிழலாம். ஆத்மா என்று ஞானி அனுபவிப்பதும் ஈஸ்வரனுடைய நிர்குண ஸ்வரூபம்தான். அதோடு கூட அவனுடைய சகுண லீலையையும் ஞானம் அனுபவித்து ஆனந்தப்பட்டு அவனை ஸ்துதிக்கவும் முடியும். இது ஞானியோட சொந்த விஷயம். அதோடு ஞானி மாயாலோகத்தை பார்க்க ஆரம்பித்த பிறகு அதிலுள்ள ஜனங்களிடம் தன்னியல்பாக அவனுக்கு ஒரு கருணை பிறக்கும். அப்பொழுது அவர்களை நல்வழியில் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவும் பக்தியிலே ஈடுபடக்கூடியவர்களான அவர்களை உத்தேசித்து அவனும் பக்தனாக நடந்து கொண்டு பக்தி ஸ்துதிகள், பூஜா கிரமங்கள் ஆகியவை செய்வதும் உண்டு. ஞானஸ்வரூபியான சுகர்தான் பாகவத உபதேசம் பண்ணினவர். அத்வைத ஸ்தாபனாச்சாரியார் எனப்படும் ஆச்சாரியாலோ ஸ்தோத்திரம் பண்ணாத தெய்வமே இல்லை. ஷண்மத ஸ்தாபனமே வேறே பண்ணியிருக்கிறார். கௌடபாதாலயம் பற்றி அந்த மாதிரி சொல்வதில் கூடாததாக எதுவும் இல்லை. மேற்கு சமுத்திரக்கரையில் கொங்கண தேசத்தில் கோவாவில் உள்ள ஷிரோதா என்ற இடத்தில் கௌடபாதாச்சாரிய மடம் என்றே ஒன்று இருக்கிறது. கௌட சாரஸ்வதர்கள் என்பவர்கள் அதை ஆச்சரித்தவர்கள். இதிலே தேசிய ஒற்றுமை எப்படி என்றால், கொங்கணம் இருப்பது பஞ்ச திராவிடத்தை சேர்ந்த கர்நாடகா பார்டர். கௌடர், சாரஸ்வதர் என்பவர்கள் பஞ்சகௌடர்களை சேர்ந்தவர்கள். நம் குரு பரம்பரையில் ஆச்சாரியால் திராவிடர், கோவிந்த பகவத் பாதர் காஷ்மீரியானால் சாரஸ்வதர், கௌடபாதர் கௌடரே. ஆச்சாரியாளின் போற்றுதல். கௌடபாதரின் மாண்டூக்கிய காரிகாவுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அதை முடிக்கும்போது அமிர்தம் சாப்பிட்டதால் அமரர் என்றே பெயர் பெற்ற தேவஜாதிக்கும் கிடைக்கவண்ணாத ஞானாமிர்தத்தை சம்சார சாகரத்தில் உழலும் மனுஷ ஜாதிக்கு பரம கருணையினால் கொடுத்தவர் என்று கௌடபாதரை ஸ்தோத்திரம் செய்கிறார். தம்முடைய, அதாவது குருவின் குருவாகிய பரமகுருவான அவர் பூஜ்யர்களுக்குள்ளேயும் மகா பூஜ்யர் என்று கொண்டாடி அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்கிறார். பூஜ்யாபி பூஜ்யம் பரமகுரும் அமும் பரத பாசதைஸ்தோஸ்மி. ஜனங்கள் சம்சார சாகரத்தில் ஜனன மரண முதலையின் பிடிப்பில் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள். அப்பொழுது ஆச்சாரியால் வாக்குப்படி கௌடபாதர் கருணாவசமாகி என்ன பண்ணுகிறார்? வேதம் என்று இன்னொரு சாகரம் இருக்கிறது. அது க்ஷீரசாகரம்.
அதில் தம்முடைய ஞானம் என்ற மந்திரமலையை போட்டு கடைந்து அத்வைதாமிருதம் எடுக்கிறார். அதை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனன மரண நிவர்த்தி அளிக்கிறார். இப்படி ஆச்சாரியால் கௌடபாதரை சுதித்திருக்கிறார். பாத பாத என்றால் காலில் விழுந்து அத்தனை மரியாதையாக ஆச்சாரியால் தம்முடைய பரமகுருவுக்கு நமஸ்காரம் செய்கிறார். இவர் யார் பாதத்தில் விழுகிறாரோ அவர் கௌடபாதர். மகான்களின் பேரோடு பாத என்று சேர்த்து சொல்வது வழக்கம். அடிகள் என்பதும் அதே அர்த்தம்தான். பகவானின் பாதத்தில் நம்மை சேர்ப்பிப்பதற்காக நாம் யாருடைய பாதத்தில் விழ வேண்டுமோ அவர்களே பாதர் என்பது. இங்கே கௌடபாதரின் பாதத்தில் விழுகிறவரோ பகவத் பாதர், அதாவது நம்முடைய முடிவாக பிடிக்க வேண்டிய ஈஸ்வர சரணானந்தத்தின் சொரூபமாக இருப்பவர். ஆச்சாரியாளுக்கும் அவருடைய நேர்குருவுக்கும் மட்டும்தான் பகவத் பாத சேர்த்து ஸ்ரீசங்கர பகவத் பாதர், ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் என்று சொல்வது. மற்றவர்களுக்கு பகவத் சேர்க்காமல் பாதா மட்டும்தான் சேர்த்து சொல்வது. புஸ்தகங்களின் முடிவில் ஒவ்வொரு அத்தியாய முடிவிலுமே இன்னாருடைய சிஷ்யரான இன்னாரால் பண்ணப்பட்ட இன்ன புஸ்தகத்தில் இன்ன அத்தியாயம் அல்லது புஸ்தக சமாப்தி என்று போடுவது வழக்கம். அதற்கு புஷ்பிகை என்று பெயர். கோலோப்பன் என்பது, அதாவது ஆச்சாரியாளின் புஸ்தகங்களில் அப்படி போடும்போது அவரை பகவத் பாதர் என்று சொல்லாமல் பகவான் என்றே சங்கர பகவதக என்றும் அவருடைய குருவைத்தான் பகவத் பூஜ்ய பாதர் என்றும் குறிப்பிடுவதாக நெடுங்கால வழக்கம் இருந்து வருகிறது. இது ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்யஸ்ய ஸ்ரீசங்கர பகவதः கிருதௌ என்று. கௌடபாதர் கதையை அவர் பத்ரிகாசிரமத்தில் ஆத்மனிஷ்டையில் உட்கார்ந்து விட்டார் என்று முடித்தோம். இங்கே நர்மதா தீரத்தில் இருந்த சுந்தரசர்மா என்ன ஆனார்? அவர் எப்பொழுது கோவிந்த பகவத் பாதர் ஆனார்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.